இந்த மெசேஜ் பாருங்க டாக்டர். இப்போ ஸ்வாகதாக்கு இருந்தது இந்த மாதிரியான மெசேஜ் தான். பெயின் சூழல் சர்வேவராக நான் இருந்திருக்கேன். உங்கள் தங்க நகையை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. டீம் எஜுகேஷன், மாண்டிசேரி டீச்சர் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூஷன். இப்போ ஸ்வாகதாக்கு தெரியவே தெரியாது. ஸோ இன்னொரு பெண் அனுப்பியிருந்த மெசேஜ் அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெயின் ஆயிடுச்சு. ஸோ இது ஒரு பேட்டர்னாக பெண்கள்கிட்ட பண்ணிட்டு இருக்காங்கன்றது அந்த பெண்களோட மெசேஜ் பார்க்கும்போது நமக்கு புரியுது. இன்னொன்று, நம்ம வந்து ட்ராமா சென்சிட்டிவான ஒரு சொசைட்டியான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ மீடியாவும் ட்ராமா சென்சிட்டிவாக இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா அதுவும் கிடையாது. இதெல்லாம் கையாளுற போலீஸோ இல்லை சட்ட நிபுணர்களோ லா ஆஃபீஸர்ஸோ அஃபிஷியல்ஸோ ட்ராமா சென்சிட்டிவாக இருக்காங்களா? ஸ்வாகதாவே ஃபஸ்ட்டு பிரச்சனை நடந்தவுடன் அவங்க டிஜிபி ஆஃபீஸ் தான் போயிருக்காங்க. 7 வருஷம் முன்னாடி டிஜிபி ஆஃபீஸில் இங்கேருந்து கொடுக்கப்பட்ட கவுன்சிலிங் என்னென்னா, சிங்கரோட விஷயத்துலேயே யார் அந்த மியூசிக் டைரக்டர் அப்படின்னு அந்த ஒரு டிபேட் ஓடிட்டுருக்கு. அடிப்பட்டவங்களுக்கு நம்ம வந்து வக்காலத்து வாங்குகிறோமா இல்லை அதை பண்ணவங்களுக்கு நம்ம வக்காலத்து வாங்குகிறோமா அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா, சிங்கர் ஸ்வாகதாவே இதை ஏன் சொன்னீங்கன்னு ஒரு சாராரும், ஏன் சொல்லக்கூடாது அன்றைக்கே சொல்லியிருக்கணும்லன்னு ஒரு சாராரும் இப்படி கேட்கும்போது எப்படி தான் விக்டிம் வந்து ப்ளே பண்ணுறது? ஆனால் அதில் வந்து அக்கறை இருக்கிற மாதிரியான துணியும் தெரியுது. ட்ராமா பற்றியான ஒரு அடிப்படை அறிவோ புரிதலோ இல்லாத ஒரு ஜந்துக்கள் மாதிரி தான் எனக்கு கண்ணுக்கு நான் பட்டிருக்கு. பாலியல் சீண்டல்கள் பெண்களுக்கு பிஃபோர் த ஏஜ் ஆஃப் 18 நடக்குது. பாலியல் சீண்டல்களை வெளிப்படுத்துறது 51 வயசில். ட்ராமா ரிலேட்டட் மெமரி வரும்போதே உடல் அளவில் பல மாற்றங்கள் வந்துடும். ஜில்லுன்னு ஆகிடும், சூடாகிடும், நெஞ்சு படப்படன்னு அடிச்சுக்கும், வயிற்று பெரட்டும், நாக்கில் நீர் வற்றி போயிடும், வேர்க்கும், கேர் ஆகுதுன்னுவாங்க, மயக்கம் வருதுன்னுவாங்க. இல்லை சில டைம் என்னோட ஒரு கிளைண்ட் ஒரு ஞாபகம் அவங்கள தாக்கி ஷேர் ஹோட்டலில் போயிட்டுருக்கும்போது அவங்களோட யூரின் கண்ட்ரோல் மீறி யூரின் போயிடுறாங்க. ஒரு குறிப்பிட்ட வருஷத்துடைய புல்லட்டோட மாடல் சத்தம், அவங்களோட அப்யூசர் அந்த வண்டியில் தான் வருவார். இந்த பொது சமூகம் கேட்குற கேள்வி எப்பயுமே என்ன இருக்குன்னா, ஏன் 7 வருஷம் கழித்து சொல்கிற, ஏன் 10 வருஷம் கழித்து சொல்கிற, அப்போவே சொன்னானே, இப்போ வந்து நீ சொல்கிறது பப்ளிசிட்டி தேடுறதுக்காக சொல்கிற, நீ பொய் சொல்கிற அப்படின்றாங்க. ஒரு சைக்காலஜிஸ்ட்டாக ஏன் விக்டிம்ஸ் எல்லாம் உடனே சொல்லாமல் லேட்டாக சொல்கிறாங்க அப்படின்ற ஒரு மனநிலையை நீங்கள் சொல்லலாமா? அதாவது பொது சமூகத்துக்கு வந்து ட்ராமா இல்லை பேரதிர்ச்சி அப்படின்ற சொல்லப்படுற அதோடைய பின்னணியும் அதோட ஆழமும் வந்து நிறைய பேருக்கு தெரியறதில்ல. இந்த ட்ராமான்னு சொல்லப்படுற விஷயம் வந்து பேரதிர்ச்சிக்குள்ளான சில சம்பவங்கள் எல்லாமே எதையுமே ப்ராசஸ் பண்ணாமல் ஸ்டோர் ஆகும் மூளைக்குள்ளே. அதாவது அது என்ன நடந்ததுன்னே அவங்களுக்கு புரியாமல் தெரியாத ஒரு நிலைக்குள்ளே இருக்கும். அப்போது ஒரு ஒரு ஆபத்து வரும்போது, ஒரு த்ரெட்டு வரும்போது மூளை வந்து எப்படி அதுக்கு செயல்படுதுன்றது தான் இங்கே அடிப்படையான ஒரு தத்துவம். இப்போ ஃபைட், ஃப்ளைட், ஃப்ரீஸ் அப்படின்னு ஒரு 3 வகையான ரெஸ்பான்ஸை சொல்கிறோம். ஒரு பிரச்சனைன்னு வரும்போது, இப்போ நான் உங்களை வந்து தாக்க வரும்போது ஃபஸ்ட்டு நீங்கள் என்னை வந்து எதிர்த்து ஃபைட் பண்ணுவீங்க. ஸோ ஃபைட் பண்ணுறதுக்கான தெம்பு திராணி உங்களுக்கு இல்லைன்னா எங்கிட்டேருந்து தப்பிச்சு ஓட பார்ப்பீங்க. ஃப்ளைட் அப்படின்னு சொல்லுவோம். சப்போஸ் ஓடவும் முடியல, ஒளியவும் முடியல, எதிர்த்து நிற்கவும் முடியல, அப்படி ஒரு தருணம் வரும்போது ஃப்ரீஸ் அப்படின்னு ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து மூளை நம்மளுக்குள்ளேருந்து அதை ஏற்படுத்துது. அப்போது ஃப்ரீஸ் ரெஸ்பான்ஸுன்றது வந்து என்னை சுற்றி என்ன நடக்குதுன்றதே எனக்கு புரியாமல் தெரியாத ஒரு நிலைக்கு என்னை கொண்டு போய் தள்ளிவிட்டோம். என்னோடய ஒரு கிளைண்ட் வந்து ஒரு ஷேர் ஆட்டோவில் போயிட்டுருக்கும்போது திடீர்னு ஒரு ஞாபகம் அவங்கள தாக்கி ஷேர் ஆட்டோவில் போயிட்டுருக்கும்போது அவங்க வந்து அவங்களோட யூரின் கண்ட்ரோல் அவங்க மீறி யூரின் போயிடுறாங்க. அங்கே தவறாக நடந்த ஒரு விஷயத்தை நினச்சி பார்த்து. ஆமாம். எது அவங்களுக்குள்ள அந்த நினைவலையை ஏற்படுத்துச்சுன்னு பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட வருஷத்துடைய புல்லட்டோட மாடல் சத்தம், அந்த சத்தம் வந்து பல வருஷம் கழித்து திருப்பி அவங்க கேட்குறாங்க. அவங்களோட அப்யூசர் அந்த வண்டியில் தான் வருவார். அந்த வண்டியோட சத்தம் கேட்ட உடனே அந்த பழைய நினைவுகள் வந்து ட்ரிகர் ஆகுது. அப்போது அந்த எமோஷ்னல் மெமரியில் ட்ரிகர் ஆன சம்பவங்கள் வந்து திரும்பவும் தூண்டப்படும். அது ஒரு சின்ன சத்தமாக இருக்கலாம், இல்லை சில காட்சிகளாக இருக்கலாம், இல்லை சில நினைவலைகளாக இருக்கலாம்,
இல்லை சில நபர்களோட முகமாக இருக்கலாம். ஸோ இது இந்த ஃப்ரீஸ் ரெஸ்பான்ஸில் போகும்போது என்ன நடந்தது, எனக்கு என்ன ஆச்சு, இதை நான் எப்படி வந்து உள்வாங்கிக்கிறதுன்றது வந்து பெருசாக ப்ராசஸிங் அங்கே நடக்காது. அதாவது மனசு வந்து நம்ம மூளையை ரெண்டாக பிரிச்சிடலாம். ஒன்று வந்து எமோஷ்னல் பிரெயின்னு சொல்லுவோம், இன்னொன்று வந்து லாஜிக்கல் பிரெயின் சொல்லுவோம். எமோஷ்னலாக நம்ம அதிகமான ஒரு உணர்ச்சிக்கு உள்ளாகும்போது புத்தி வந்து வேலை செய்யாது, புத்தி அங்கே வந்து மட்டுப்பட்டு போயிடும். அப்போ இந்த எமோஷனோட தாக்கம் வந்து அதிகமாக இருக்கும்போது, லைக் வந்து பயம், கோபம், இல்லை கவலை, இல்லை வந்து ஷேம் அப்படின்னு சொல்கிற விஷயம், இல்லை குற்ற உணர்ச்சி, இந்த மாதிரியான பல எமோஷன்ஸ் வந்து இதோட தொடர்பு பட்டிருக்கு. முக்கியமாக வந்து பாலியல் சீண்டல்களில் வெறும் பயம் மட்டும்தானா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை. நிறைய பெண்கள் வந்து ஒரு ஷேம்க்கு உள்ளாகிறாங்க. நான் ஏன் அங்கே போனேன், அந்த இடத்த நாம் தவிர்த்திருக்கலாமேன்னு ஒரு குற்ற உணர்ச்சிக்குள்ளே ஆளாகலாம். இப்படி எனக்கு நடந்துடுச்சேன்னு ஒரு சோகத்துக்குள்ளே போகலாம். இப்படியெல்லாம் நடந்துடுச்சேன்ட்டு எனக்கு கோபமும் வரலாம். பல மாறுபட்ட மிக்ஸ்ட் எமோஷன்ஸ்னு நம்ம சொல்லுவோம். இந்த மிக்ஸ்ட் எமோஷன்ஸ்குள்ளே பல வருடங்கள் கூட ஒருத்தர் வந்து இருப்பாங்க. அப்போ அந்த மிக்ஸ்ட் எமோஷன்ஸோட மேலோங்கி இருக்கும்போது புத்திபூர்வமாக ஓகே நான் இப்படியான முடிவுகள்லாம் எடுக்கணும், போலீஸ் ஸ்டேஷன் போகணும், வக்கீலை போய் பார்க்கணும், ஒரு 4-5 லீகல் ஒப்பீனியன் வாங்கணும் அப்படின்னு ஒரு இடத்துக்கு வரக்கூடிய அளவுக்கு ஒரு மனநிலையில் அவங்க இருக்க மாட்டாங்க. ஏன்னா எமோஷனல் ஆஸ்பெக்ட்ஸில் அதிகமாக இருக்கும். லாஜிக்கலாக அவங்களால திங்க் பண்ணுற நிலையில் அவங்க இருக்க மாட்டாங்கன்றது தான் இங்கே நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். அப்போ அந்த லாஜிக்கல் இடத்துக்கு எப்போ வருவாங்க, அது ஒரு நாள் ஆகலாம், ஒரு வாரம் கழித்து வரலாம். ஒரு லாஜிக்கலாக நான் என்ன டெசிஷன் எடுக்கணுன்றது ஒரு வருஷம் கழித்து வரலாம், சில பேர் 10 வருஷம் கழித்து வரலாம், சில பேர் பல வருடங்கள் வராமல் கூட போயிடலாம். இல்லை இப்போ இதை வந்து லேட்டாக ஏன் சொல்கிறாங்க அப்படின்ட்டு கேட்குறாங்கல்ல, உடனே சொல்ல முடியுமா வெளி உலகத்தில் எல்லார்கிட்டேயும்? பாலியல் சீண்டல்கள் பெரும்பாலும் பெண்களுக்கு எந்த வயதில் நடக்குது அப்படின்னு ஒரு டேட்டாவை பார்க்கும்போது பிஃபோர் த ஏஜ் ஆஃப் 18 நடக்குது. ஓகே. அப்போது இன்னொரு டேட்டா என்ன சொல்லுதுன்னா, பாலியல் சீண்டல்களை வெளிப்படையாக பெண்கள் எந்த வயசில் வெளியே சொல்கிறாங்க, இதை வந்து வெளிப்படுத்துறது 51 வயசில். ஓகே. அப்போ இந்த 51 வயசு ஆனால் தான் இதெல்லாம் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சமூகத்தை நம்ம உருவாக்கி வச்சுருக்கோம். சரி, இந்த பாலியல் சீண்டல்கள் வந்து 2 வகையாக நம்ம பிரிக்கலாம். ஒன்று சிறு குழந்தைகளுக்கு நடக்கிற பாலியல் சீண்டல்கள், ரெண்டாவது வந்து வளர்ந்த பிறகு ஒரு அபோவ் 18 ஆன பிறகு ஏற்படுற பாலியல் சீண்டல்கள். இது ரெண்டுத்துக்குமே வேறுபாடு இருக்குது. சிறு வயதில் இருக்கிற குழந்தைங்களுக்கு ஏற்படுற பாலியல் சீண்டல்கள் வந்து பெரும்பாலும் வந்து க்ளோஸ்டு ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்டேருந்து வரும். அப்போ அந்த அடிப்படை பாதுகாப்பு உணர்வு அங்கே இல்லாத போது அந்த குழந்தையோட உளவியல் கட்டமைப்பு வந்து ரொம்பவே செதஞ்சு போயிடும். பிற்காலத்தில் வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய மனநல பிரச்சனைகளும் தற்கொலை உணர்வுகளும் தன்னைத்தானே வந்து அழிச்சிக்கணுன்ற ஒரு விஷயங்களும், அது செல்ஃப் இன்ஜூரியஸ் பிஹேவியரும், அவங்களோட எமோஷன்ஸ்லாம் ரெகுலேட் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமப்படுறதும், எந்த உறவுகள்லேயும் வந்து அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு உணர்வு இல்லாமல் எல்லா உறவுகளையும் அவங்களால க்ளோஸாக போக முடியாமல் உறவு சிக்கல்களுக்குள்ளேயும் ஆகிறத நம்ம பார்க்கலாம். இதே அபோவ் 18 எடுத்து பார்த்திங்கன்னா அந்த பாலியல் சீண்டல்கள் வந்து பெரும்பாலும் வந்து அகெயின் ஹை வேல்யூ பீப்புள் மூலமாக நடக்கும். அதாவது ரொம்ப ஒரு டாக்டரோ, இல்லைனா மியூசிக் டைரக்டரோ, இல்லைனா நம்மளோட குருவோ, இல்லை நம்மளோட மென்டாரோ, இல்லை நம்மளோட வாதியாரோ. அப்போ அவங்க வந்து ஒரு இங்கேயும் வந்து என்ன ஆகிடுதுன்னு கேட்டிங்கன்னா அவங்களோட நம்பிக்கையை வாங்கி அந்த நம்பிக்கையை உடைக்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரு பேசிக்கான ஒரு ட்ரஸ்ட்டை ப்ரீச் பண்ணுற மாதிரியான ஒரு ஆக்ஷனாக இருக்கும். அதுவும் இல்லாமல் பெரும்பாலான பெண்கள் வந்து பொருளாதார ரீதியாகவோ இல்லைனா வந்து ஒரு வேலை நிமித்தமாகவோ ஏதோ ஒரு விதத்தில் அவங்கள நம்பி அண்டி பிழைக்கிற ஒரு சூழல்களும் சில நேரங்களில் இருக்கலாம். சில பேர் வந்து ஒரு மரியாதை நிமித்தமாக இருக்கும். பெரிய ஒரு ஆளாக நம்ம பார்க்குறோம், இல்லை ஒரு மென்டாராக பார்க்குறோம், அந்த மாதிரியான ஒரு ஹை வேல்யூ நம்ம கொடுக்குற ஒரு நபர்கள் மூலமாக போகும். ஸோ இங்கே அடிப்படையாக என்னென்னா ஒரு அடிப்படை ட்ரஸ்ட்டை வந்து ப்ரீச் பண்ணுறோம். ஒரு பெரிய ஆபத்தை வந்து நம்ம அவங்களுக்கு விளைவிக்கிறோம். இங்கே நம்ம வந்து ஒரு மனித உரிமை மீறல்களில் நம்ம ஈடுபடுறோன்ற ஒரு தெளிவோ உணர்வோ இல்லாத நபர்களாகவும் நம்ம இருக்கோம். இப்போ வந்து நம்ம வந்து அடிப்பட்டவங்களுக்கு நம்ம வந்து வக்காலத்து வாங்குகிறோமா,
இல்லை அதை பண்ணவங்களுக்கு நம்ம வக்காலத்து வாங்குகிறோமா அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த சிங்கரோட விஷயத்துலேயே எடுத்து பார்த்தோம்னா யார் அந்த மியூசிக் டைரக்டர் அப்படின்னு அந்த ஒரு டிபேட் ஓடிட்டுருக்கு. ஓகே, அவங்க பேசின பேச்சில் வந்து அதை டீகோட் பண்ண ட்ரை பண்ணுறது ஒரு யூடியூப் சேனல். இன்னொரு யூடியூப் சேனல் வந்து அவர் வந்து ஒரு பத்திரிகையாளர் தான். அந்த பத்திரிகையாளர் வந்து அவரோட பேச்சோட வீச்சு ரொம்ப பெருசாக இருந்தது. யாரை கேட்டுட்டு போனாங்க, என்ன ஏது, அது ஒரு ரொம்ப ஒரு ஹை பிச்சில், ஆமாம் ஹை பிச்சில் வந்து அதாவது ஒரு மாரல் போலீஸ் பண்ணுற ஒரு பொசிஷனுக்கு அந்த பத்திரிகையாளர் போயிடுறாரு. இவ்வளோ நாள் என்ன ஆனால் அதில் வந்து அக்கறை இருக்கிற மாதிரியான துணியும் தெரியுது. போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்கணுமே, அது பல பெண்களுக்கு ஆபத்து தானே, அந்த ஒரு அக்கறையும் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அது அக்கறையை விட ஜாஸ்தி வந்து ஆணாதிக்க தன்மையும் ஒரு இன்சென்சிட்டிவிட்டியும் ட்ராமா பற்றியான ஒரு அடிப்படை அறிவோ புரிதலோ இல்லாத ஒரு ஜந்துக்கள் மாதிரி தான் எனக்கு கண்ணுக்கு நான் பட்டிருக்கு. லேட்டாக தான் சொல்லுவாங்க அப்படிங்கிறது தான் அவங்களோட மைண்ட் சிக்னஸே அதுதான். அதாவது ஒவ்வொருத்தரும் அது ஒவ்வொரு மாதிரி பண்ணலாம். ஸோ உடனே சொல்கிற பெண்களெல்லாம் தைரியமானவங்க, லேட்டாக சொல்கிறவங்கெல்லாம் கோழைங்க அப்படின்னு நம்ம வந்து அதை புரிஞ்சிக்க முடியாது. இப்போ சிங்கர் ஸ்வாகதாவே 7 வருஷம் கழித்து ஏன் சொன்னாங்க அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. ஒரு பக்கம் இவங்க சொன்னதுக்கு அப்புறமா ஏன் சொல்லாமே இருந்திருக்கலாம்லே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட உறவினர்கள், ஃப்ரெண்ட்ஸு, தெரிஞ்சவங்க, வெல்விசர்ஸ் இதுங்கெல்லாம் அவங்கக்கிட்ட ஃபோன் போட்டு கேட்டுகிட்டே இருக்காங்களாம். இன்னொரு பக்கம் பொது சமூகம் இதை ஏன் அன்றைக்கே சொல்லலை, அன்றைக்கே சொல்லியிருந்தா வேறு பெண்கள்லாம் என்னென்ன பண்ணாரோ அவங்களெல்லாம் காப்பாற்றிருக்கலாம்ல அப்படின்றாங்க. பட் இப்போது ஸ்வாகதா சொன்னதுக்கான ரீசனும் அந்த இன்டர்வியூலேயே கொடுத்துருப்பாங்க. என்னென்னா இந்த இடைப்பட்ட 6-7 வருஷத்தில் ஒரு பேட்டனாக திருப்பி 3-4 பெண்கள் பாதிக்கப்படும் போது அதில் இவங்கக்கிட்ட ஒரு 3 பேர் வராங்க, கம்ப்ளைண்ட்ஸை சொல்கிறாங்க. எங்களுக்கு இப்படி நடந்தது, நீங்கள் அங்கே வேலை பார்த்தீங்களாமே, உங்களுக்கு இப்படி நடந்தது அப்படின்னு சொல்லி. அதில் ஒரு பெண்ணுடைய மெசேஜெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது பார்க்குறதுக்கே. என்னென்னா 4 வருஷம் நான் அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருந்தேன், இப்போ ஸ்வாகதாவுக்கு தெரியவே தெரியாது. ஸோ இன்னொரு பெண் அனுப்பியிருந்த மெசேஜ் அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெயின் ஆகிடுச்சு. நான் ரொம்ப என்னால் அதை வந்து பேலன்ஸ் பண்ணவே முடியல. நான் ஒரு சூசைடல் சர்வைவர். நீங்கள் ஒர்க் பண்ணும்போது எப்படி இருந்தது, என்ன, ஏன் இது நடக்குது, நான் இதிலேருந்து எப்படி மீண்டு வரேன்னு எனக்கு தெரியல அப்படின்றாங்க. ஸோ இது ஒரு பேட்டர்னாக பெண்கள்கிட்ட பண்ணிகிட்டு இருக்காங்கன்றது அந்த பெண்களோட மெசேஜ் பார்க்கும்போது நமக்கு புரியுது. இன்னொன்று, இந்த பேட்டர்னில் ஒருத்தர்கிட்டையும் ஒரு விஷயத்தை வந்து போட்டிருக்காங்க. இப்போது ஸ்வாகதா கிட்ட பணம் கடன் வாங்கிட்டு அந்த பணத்தை திருப்பி கொடுக்கணும்னு கேட்கும்போது 1 டேயில் ஒரு பெரிய ஹராஸ்மெண்ட் நடக்குது. அதிலிருந்து இந்த ஃபீல்டே வேணான்னு தூக்கி போட்டு போகிறாங்க. இன்னொரு பொண்ணுக்கிட்ட 4 வருஷமாக காதல்னு சொல்லி, சின்ன பொண்ணு 21 வயசு பொண்ணு, அந்த பொண்ணு மெசேஜ் அவங்கக்கிட்ட ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க. இப்போது இந்த ட்ரிகர் பாயிண்ட் ஸ்வாகதா ஏன் சொன்னாங்கன்னா, இப்படி இப்போ வரிசையாக வர கம்ப்ளைண்ட் இது தான் ட்ரிகர் பாயிண்ட் ஆகி வெளியில் சொல்கிறாங்க. இதை ஏன் சொன்னீங்கன்னு ஒரு சாராரும், ஏன் சொல்லக்கூடாது அன்றைக்கே சொல்லியிருக்கணும்லன்னு ஒரு சாராரும் இப்படி கேட்கும்போது எப்படி தான் விக்டிம் வந்து ப்ளே பண்ணுறது? அதான் நம்ம வந்து ட்ராமா சென்சிட்டிவான ஒரு சொசைட்டியான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ மீடியாவும் ட்ராமா சென்சிட்டிவாக இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா அதுவும் கிடையாது. சரிங்களா? சரி, இதெல்லாம் கையாளுற போலீஸோ இல்லை சட்ட நிபுணர்களோ லா ஆஃபீஸர்ஸோ இல்லை மற்ற அஃபிஷியல்ஸோ ட்ராமா சென்சிட்டிவாக இருக்காங்களா அப்படின்றது இல்லை. இங்கே வந்து நிறைய கல்ச்சுரல் ஃபேக்டர்ஸ் வந்துன்ற பேரில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இது வந்து ஒரு அவமானப்பட வேண்டிய ஒரு விஷயம், இது வந்து அசிங்கப்பட வேண்டிய ஒரு விஷயம், இது வந்து பிற்காலத்தில் வந்து நம்மளுக்கு மேரேஜ் எல்லாம் நடக்கும்போது இது ஒரு பெரிய நெகட்டிவ் மார்க் ஆகிடும் அப்படின்றத வந்து பொது சமூகம் சொல்கிறத விட பெரிய வேதனைக்குரிய ஒரு விஷயம் வந்து இது சட்டத்துறையில் இருக்கிற நபர்களும் இல்லை போலீஸ் ஆஃபீஸர்ஸுமே வந்து இந்த மாதிரியான ஒரு அட்வைஸை கொடுத்ததாக என்னோடய கிளைண்ட்ஸே நிறைய பேர் சொல்லியிருக்கேன். ஆக்சுவலி ஸ்வாகதாவே ஃபஸ்ட்டு பிரச்சனை நடந்த உடனே அவங்க ஹாஸ்பிட்டலில் போயிருக்காங்க. ஹாஸ்பிட்டல்லேருந்து அவங்க டிஜிபி ஆஃபீஸ் தான் போயிருக்காங்க 7 வருஷம் முன்னாடி. டிஜிபி ஆஃபீஸில் போலீஸ்கிட்ட அவங்க வந்து சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே வந்து அங்கேருந்து கொடுக்கப்பட்ட கவுன்சிலிங் என்னென்னா, நீங்கள் தனியாகவா வந்தீங்க, அப்பா அம்மா வரலையா, யாரும் கூட வரல, நீங்கள் இதை ஹேண்டில் பண்ணுவீங்களா, இந்த கேஸ் 10 வருஷம் போகும், இது உங்களுக்கு தேவையா, போய் பேசாமல் தூங்கி ரெஸ்ட் எடுத்து அமைதியாகுங்கன்னு சொல்லி திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டிருக்காங்க. அதுதான், இதுதான் நம்ம ட்ராமா சென்சிட்டிவாக இருக்காங்களா. ஸோ அந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸோ இல்லைனா அந்த லா ஆஃபீஸர்ஸோ இதை ட்ராமா சென்சிட்டிவான ஒரு ட்ரைனிங் அவங்களுக்கு இருக்கான்னு கேட்டிங்கன்னா அது ரொம்ப குறைவாக தான் இருக்குது.
அப்போது ஒரு சட்டத்தை நம்பி விக்டிம்ஸ் போகும்போது அந்த சட்டத்துறையில் இருக்கிறவங்களே வந்து இதெல்லாம் வெளியே தெரிஞ்சு அவமானம் பேசாமல் போய் வீட்டில் எறின்னு அனுப்பிச்சி வைக்கிறது தானே நடக்குது இல்லை? அதனால தான் இது வந்து எல்லாரோட பொறுப்பும் இருக்குது. மேல்தட்டு மக்களுக்கு நடக்கக்கூடிய அத்துமீறல்கள் வந்து அதுவும் நகரத்தில் நடந்ததுன்னா, படித்த பெண்ணுக்கு நடந்ததுன்னா, வேலைக்கு போகிற பெண்ணுக்கு நடந்ததுன்னா அது நியூஸ் வர்த்தியான ஒரு சம்பவமாக மாறுது, சென்சேஷனலைஸ் ஆகும். இதே வந்து கிராமத்துக்குள்ளே கருப்பாக இருக்கிற தலித் சமூகத்தோடைய பெண்களுக்கு நடக்கக்கூடிய அக்கிரமங்கள் வந்து நிறைய நியூஸில் ரிப்போர்ட் ஆகுதுன்னா அது ரிப்போர்ட்டே ஆகலை. இப்போ இவங்களுக்கு ஒரு ட்ரிகர் பாயிண்ட் இருக்கும்போது தான் அதை சொல்ல வர்றாங்களா இல்லை எப்படி டாக்டர்? இவங்க இந்த ட்ரிகர் பாயிண்ட்டை வந்து சில பேர் வந்து சில நேரங்களில் கடந்து வருவாங்க. அதாவது அதை தான் நம்ம ரீப்ராசஸிங்னு சொல்கிறோம். ட்ராமா எல்லா டைம்லேயும் வந்து தீராத வலியை தான் ஏற்படுத்துமானா கிடையாது. சில நேரங்களில் கோபத்தை ஏற்படுத்தும். அந்த கோபத்துலேயும் சில நபர்கள் வந்து அந்த ட்ராமாவை ரீலீவ் பண்ணுறதை வந்து சொல்லலாம். இன்னொரு பெண்ணுக்கு வந்து அந்த மாதிரியான அத்துமீறல் நடக்கக்கூடாது அப்படின்னு கோபத்துலேயும் வந்து சொல்லலாம். ஒரு நல்ல ஒரு சமநிலையான புத்தியிலையும் அது நடக்கலாம். சப்போஸ் ஒரு சோகத்துலேயும் பயத்துலேயும் இருக்காங்கன்னா அவங்க காலத்துக்கும் சொல்லுவாங்களான்றது டவுட்டு தான். ஷேமில் இருந்தாங்கன்னா இன்னும் அது வெளியே சொல்கிறதுக்கான வாய்ப்பு சுத்தமாக இருக்காது. அதே மாதிரி கில்ட்டு, நான் ஏதோ ஒரு தவறு பண்ணிட்டேன், ஒரு குற்ற உணர்ச்சிக்கு ஆளாகிறேன் அப்படின்னும் போது தான் அவங்க வந்து தன்னைத்தானே மாற்றிக்கிற வேலையெல்லாம் பண்ணுறாங்க. எல்லோரும் ஒரே மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்களான்னு சொல்ல முடியாது. இந்த மெசேஜ் பாருங்கள் டாக்டர். ஓகே, இப்போ ஸ்வாகதாக்கு இருந்தது இந்த மாதிரியான மெசேஜ் தான். பெயின், சூசைடல் சர்வைவராக நான் இருந்திருக்கேன், வச்சுருக்கேன் அன்ற மாதிரி ஒரு அப்யூசர் ஒரு விக்டிமை சூசைடு அளவுக்கு தள்ள முடியும் அப்படின்ற விஷயங்களை எப்படி பார்க்கறது? குற்ற உணர்ச்சியும் ஷேமும் ஒன்றா சேரும்போது அந்த விக்டிம் வந்து சூசைடை ஒரு பரிகாரமாக பார்ப்பாங்க. எனக்கு ஒரு குற்ற உணர்ச்சியோ ஷேமோ வரும்போது என்ன நானே மாய்ச்சிப்பேன். கோபம் வரும்போது நான் வந்து அதிகப்படியாக இதை பற்றி நான் சொல்கிறதோ இல்லை இதை கண்டிப்பாக நான் சொல்லணும், பழி வாங்கணும். ஸோ நம்ம அந்த பழி வாங்குகிற ஒரு குணத்தை தான் நம்ம அங்கே பார்க்குறோம். ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு கோபம் இருக்குது, அந்த கோபத்துக்கு பின்னாடி ஒரு வலி இருக்குது, அந்த வலிக்கு பின்னாடி ஒரு ட்ராமா இல்லைன்னா ஒரு பயம் இருக்குன்றத பெரும்பாலான சமூகம் வந்து புரிஞ்சிக்கிறது இல்லை. ஸோ சில ட்ராமா நான் பார்த்த வரைக்கும் பாலியல் அத்துமீறல்கள் கையை பிடிச்சதே ஒரு பெரிய ட்ராமேட்டிக்காக இருக்குது. இல்லை அவங்கள கட்டி பிடிக்கிறதுக்கு கிட்ட நெருங்கினதே, ஆனால் பெருசாக ஆபத்து வரல, ஆனால் அந்த விஷயமே அவங்களுக்குள்ள ஒரு ட்ராமடைஸ் ஆகிருக்கு. அவங்களோட பாடியில் தொடக்கூட இல்லை, ஆனால் கிட்ட போகிறாங்க, கிட்ட அவங்கள வந்து நெருங்கிட்டாங்க அப்படின்ற ஒரு அனுபவமே ஒரு மறக்க முடியாத தீரா வடுக்களை காயத்தை ஏற்படுத்தின விஷயமா அது மாறி இருக்கு. ஆக்சுவலாக ஆஸ் அ கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் ஒரு பொண்ணு பாதிக்கப்படும் போது அவங்க அந்த கம்ப்ளைண்ட்டை பண்ணணும், போலீஸ் ஸ்டேஷன் போகணும், தைரியமாக இருக்கணும், வெளியில் சொல்லணும் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்களா? இல்லை கண்டிப்பாக நான் அதை சொல்ல மாட்டேன். ஏன்னா ஒவ்வொருத்தருடைய அனுபவம் வந்து அது வெவ்வேறு தாக்கத்தை ஏற்படுத்தும். அவங்களுக்கு வந்து யார் நம்மளை வந்து அரெஸ்ட் பண்ணாங்களோ, தப்பு நம்மளை யார் அப்யூஸ் பண்ணாங்களோ அவங்களுக்கான பனிஷ்மெண்ட் வேணும்னு நினைக்கிற மாதிரியான மனநிலை இருக்குமா, இல்லை இவனை விட்டு தூர போனால் போதுன்ற மனநிலை இருக்குமா? பெரும்பாலும் அந்த செக்ஸுவல் ப்ரிடேட்டர்ஸ் மோஸ்ட்லி வந்து எடுத்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, இவ யார்கிட்டையும் சொல்ல போகிறதில்ல, இது யாருக்கும் தெரியாது, அப்படியே தெரிஞ்சாலும் பல வருஷங்கள் கழித்து தான் தெரியும், அப்போ நம்ம அதை பார்த்துக்கலாம் அப்படின்ற அந்த ஒரு விஷயந்தான் வந்து அதிகமான ப்ரிடேட்டர்ஸை வந்து உருவாக்குது. ஒரு ஆணுக்கான இந்த மனநிலை இந்த சொசைட்டியால் உருவானதா இல்லை பேசிக்கலாகவே இப்படி தான் டிசைனிங்கா? இல்லை, அது சொசைட்டியோட ஒரு கல்ச்சுரல் ஃபேக்டர்ஸ் இருக்குது, நம்மளோட ஆணாதிக்க சமூகத்தோட ஒரு ஃபேக்டர்ஸ் இருக்குது, சாதிய ஃபேக்டர்ஸ் இருக்குது, பொருளாதார ஃபேக்டர்ஸ் இருக்குது, சமூக அரசியல் சூழல்கள் நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. எல்லாத்தையும் நம்ம வந்து ஒருங்கிணைஞ்சு தான் இதை வந்து பார்ப்போம். அப்போ இந்த பொண்ணு சொல்ல மாட்டாங்கிற தைரியம் தான் இந்த ஆணை இப்படி பண்ண வைக்கிது. இதனால தான் சத்தமில்லாத நிறைய அப்யூஸும் நிறைய ஹராஸ்மெண்ட்டும் நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த கிராஃப் எப்போ மாறும் டாக்டர்? அப்போது இது வந்து கண்டிப்பாக வந்து நம்ம எல்லாருமே இதில் வந்து முன்னெடுப்பு எடுக்கணும். பள்ளி பருவத்திலிருந்தே இந்த ரைட் பேஸ்ட் எஜுகேஷன், செக்ஷுவல் எஜுகேஷன், அப்புறம் வந்து அந்த ட்ராமா சென்சிட்டிவான ஒரு விஷயங்கள் நம்ம வந்து புகட்டணும், ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி. ஸோ பெண்ணுக்கு வந்து மோஸ்ட்லி வந்து எடுத்து பார்த்திங்கன்னா பெரும்பாலான வளர்ந்த பெண்களுக்கு ஏற்படுற செக்ஷுவல் அப்யூசஸ் எடுத்து பார்த்திங்கன்னா க்ரூமிங் பண்ணுவாங்க.
நிறைய பெண்களுக்கு அப்படி தான் டாக்டர் நடக்குது. இப்போ என்கிட்டயே நிறைய சொல்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீ சாப்பிட்டியா, நீ தூங்குனியா, நீ நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்க, நீ அழகாக இருக்க, நீ இப்படி ட்ரெஸ் பண்ணு, நீ அப்படி ட்ரெஸ் பண்ணு. அவங்க வல்னரபிள் பாப்புலேஷனை சூஸ் பண்ணுவாங்க. ஸோ இங்கே ஒரு வல்னரபிலிட்டி, இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் மயங்கர பெண்கள். ஆமாம், இது மயங்கர பெண்கள்ன்றதை விட நிறைய வீட்டில் பிரச்சனை சிக்கல்கள் இருக்கும், வீட்டில் ஒரு புரோக்கன் ஹோமாக இருக்கும், அப்பா அம்மாவுக்கு இடையில் ஒரு சண்டையாக இருக்கும், அவங்களுக்கு மன ரீதியாக யாருக்கிட்டையும் வந்து போய் சொல்கிறதுக்கான நபர்கள் யாரும் இருக்க மாட்டாங்க, ஒரு உறவு சிக்கல்கள் ஏதாவது இருக்கும். பட் அந்த மாதிரியான பெண்களுக்கு இந்த மாதிரியான சாப்பிட்டியா தூங்கினியா மெசேஜே அவங்க ஏமாறுறதுக்கு போதுமானதாக இருக்கா? ஏமாறுறதுக்கு போதுமானதாக இருக்குது. இந்த ப்ரிடேட்டர்ஸோடைய பிஹேவியரோட ஏர்லி வார்னிங் சைன்ஸ் எல்லாம் வந்து பெண்கள் வந்து கொஞ்சம் உஷாராக இருக்கிறது நல்லது. ஒவ்வொரு அட்டென்ஷனுக்கு இது கிரியேட் பண்ணாங்கன்னா என்ன, லவ் பாம்பிங் ஒருத்தர் பண்ணாவே அதில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஸோ அதுதான் 10 வருஷத்துக்கு மேலே மியூசிக் இண்டஸ்ட்ரியில் ஒரு பேஸ்மெண்ட்டை க்ரியேட் பண்ணி எஸ்பிபி சார், ஜேசுதாஸ் சார் கூடலாம் போய் வேர்ல்டு லெவலில் கான்சர்ட்லாம் பண்ணிட்டு வந்திருக்காங்க, ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க, லாஜிஸ்டிக் பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி ஒரு ஹராஸ்மெண்ட் நடக்கும்போது இங்கே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து சீனியாரிட்டிலேருந்து ஒரு எல்லா விஷயங்களையுமே எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து பிஸ்னஸ் விமனாகவும் சைட் பிஸ்னஸும் 2-3 பண்ணி ஸ்ட்ராங்கான ஒரு பேஸ் இருக்கும்போது இந்த இடத்தையே விட்டுட்டு போகணும், வேறு ஸ்டேட்டுக்கே போகணும் அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு அவங்க ட்ரமடைஸ் ஆனதுனால அதை பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அதான் நீங்கள் வந்து உலகத்தோட எந்த மூளைக்கு ஓடினாலும் இந்த ட்ராமாலேருந்து தப்பிக்க முடியுமானா தப்பிக்க முடியாது. ஒரு புது அடையாளத்தை தேடிய ஒரு பயணமாக தான் அது மோஸ்ட்லி இருக்கும். நிறைய கேசஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம், அது ஒரு ஓசிடி வியாதியாவோ, ஆன்சைட்டி டிஸார்டராகவோ, இல்லை டிப்ரெஷனாவோ, அடிக்ஷனாவோ, இல்லை செல்ஃப் இன்ஜூரியஸ் பிஹேவியராகவோ தென்படும். ஆனால் பின்னாடி ஒரு ட்ராமாவோட எலிமெண்ட் அங்கே இருக்கும். அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் கூட வேணான்னு விட்டுட்டு போயிடுவாங்களா? அப்போது அது ஒரு பாதிப்புக்கு உள்ளாகும்போது அவங்க திருப்பி அவங்கள புனரமைக்கிறதுக்காக ஒரு புது அடையாளம், புது இடம், புது ஊர், புது வேலை, புது ஐடென்டிட்டியை தேடி போகிற ஒரு பிரயாணம் இருக்குது. ஆனால் அந்த ட்ராமா இருக்குமா இருக்காதா? அந்த ட்ராமா இருக்கும், அதுதான் நான் சொல்கிறேன். அது எப்போ தான் எண்டப்? சுவிட்சர்லாந்து நாட்டுக்கே போனால் கூட அந்த ட்ராமா வந்து சரியாகாது. அது எப்போ சரியாகும்? ஃபஸ்ட்டு வந்து சைக்கலாஜிக்கல் ட்ரீட்மெண்ட் வந்து கண்டிப்பாக வேணும். ட்ராமா ரிலேட்டட் மெமரி வரும்போதே உடல் அளவில் பல மாற்றங்கள் வந்துடும். ஜில்லுன்னு ஆகிடும், சூடாகிடும், நெஞ்சு படப்படன்னு அடிச்சுக்கும், வயிற்று பெரட்டும், நாக்கில் நீர் வற்றி போயிடும், வேர்க்கும், கேர் ஆகுதுன்னுவாங்க, மயக்கம் வருதுன்னுவாங்க, இல்லை சில டைம் யூரின் போயிடணும்னு தோணும், டாய்லெட் போயிடணும்னு தோணும். இதெல்லாம் ஃபிசியலாஜிக்கல் அரோசல்னு சொல்லுவோம். சில பேருக்கு தெளிவாக பேசக்கூட வராதுல்ல. ஆமாம், கண் பார்த்து கண் பேச வராது, தெளிவாக கோர்வையாக பாதிக்கப்பட்டதை சொல்ல முடியாது, பேச்சே கோளரும். ஸோ இதெல்லாம் வந்து ஃபிசிக்கலாக ஒரு அரோசல் ஏற்படும். ஒரு ஆபத்தை வந்துடுச்சு அப்படின்னு ஒரு அலாம் வந்து மூளை நம்மளுக்கு ஏற்படுத்தும். அது ஒன்ஸ் வந்துடுச்சுன்னா அதை டீல் பண்ணுறதுக்கு அவங்களால முடியாது. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வலுக்கட்டாயமாக அதை வந்து சப்ரஸ் பண்ணி ரெப்ரஸ் பண்ணி வைப்பாங்க மூளையில். அதை எங்கேயாவது ஒரு இடத்துல அமுக்கி வைப்பாங்க. அப்போ அமுக்கி வைக்கணும்னா அது சார்ந்த நினைவுகள்லாம் எனக்கு வரக்கூடாது, அந்த ஊர்லேயே இருக்கக்கூடாது, அந்த ஆளை பார்க்கவே கூடாது, அது சம்மந்தமான மியூசிக் ஃபீல்டே எனக்கு வேண்டாம். அப்போது இந்த மாதிரியான பல க்யூஸை வந்து அவங்க வந்து இதோட அசோசியேட் பண்ணிப்பாங்க. அது தற்காலிகமாக அவங்கள வந்து கொஞ்சம் நிதானமாக்குமே ஒழிய நிரந்தரமாக அது வந்து தீராது. அதுக்கு வைத்தியம் கண்டிப்பாக தேவை. ஆக்சுவலாக இந்த ஒரு சம்பவம், ஒரு கெட்ட சம்பவம் தாண்டி வந்தவங்க ஹராஸ்மெண்ட்டோ வாட் எவர் இட் இஸ், அவங்க இன்னொரு பக்கம் நல்லா ட்ரெஸ் பண்ணுறாங்க, ஜாலியாக இருக்காங்க, சிரிக்காங்க, நல்லா பேசுகிறாங்க, நல்லா பிஸ்னஸ் பண்ணுறாங்க, நல்லா சம்பாதிக்கிறாங்க, ஊர் சுற்றுறாங்க, ஃபோட்டோ போடுறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க, பாடுறாங்க, ஆடுறாங்க. அப்படிங்கும்போது அவங்களே அவங்களோட வலியை சொல்லும்போது நீ நல்லா தானே இருக்க, இந்த பக்கம் என்ன வலின்றப்ப அப்படின்னு சொல்லி அது பொய், இதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி கிரிட்டிசைஸ் பண்ணுறதும் நடக்குது இல்லையா? அதாவது வலியோட பாஷை வந்து பெரும்பாலான நபர்களுக்கு தெரியாது. நிறைய வலியை அண்டர்கோ பண்ணுறவங்க க்ரியேட்டிவாகவும் மாறி இருக்காங்க. நான் பார்த்த வரைக்கும் நிறைய க்ரியேட்டிவ் ஆர்டிஸ்ட்டாக மாறி இருக்காங்க. அவங்களோட வலியெல்லாம் வந்து ஒரு ஆர்ட்டாக அவங்க வெளிப்படுத்துறதை நான் பார்த்துருக்கேன். சில பேரை நான் பார்த்துருக்கேன் அதிகமாக சாப்பிட்றது, இதை எமோஷ்னல் ஈட்டிங்னு சொல்லுவோம். ஸோ தன்னோட உடம்பை தானே வந்து நாசமாக்கிக்கிறது. நான் அழகாகவே இருக்கக்கூடாது, குண்டாக இருக்கணும், நான் ஸ்லிம்மாக இருக்கக்கூடாது, ஸ்லிம்மாக இருக்கிறதுனால தான் 4 பேர் என்னை வந்து அப்ரோச் பண்ணுறாங்க, நான் அழகாகவே இருக்கக்கூடாது அப்படின்னு தன்னைத்தானே வந்து தன்னோட அழகையே சிதைச்சிக்கணும், தன்னோட உடலையே வெறுக்கிற ஒரு
நபர்களையும் பார்க்குறோம். அதுவும் ஒரு விதமான வழி தான். இல்லை சில பேர் நான் பார்த்துருக்கேன், அதிகமாக ஜோக் அடிக்கிறது, அதிகமாக சிரிக்கிறது. ஒவ்வொருத்தரோட வழியோட பாஷையும் அது தனித்தன்மையாக இருக்கும். யூனிவர்சலாக நம்மளால் ட்ராமா வந்தவங்க இப்படி தான் இருப்பாங்க, இந்த கைட்லைன் படி நம்ம வந்து ஒப்பிட்டு பார்க்கணும். ஸோ வலிக்கும் சிரிப்புக்கும் சந்தோஷத்துக்கும் சம்மந்தம் கிடையாது. ஓகே. பாதிக்கப்பட்டவங்க விக்டிம்ஸ் வந்து வெளியிலேயே வர்றதில்லை. இன்றைக்கி பெண்கள், குழந்தைகள், ஆண்களுக்கும் நடக்குது. பட் அந்த கிராஃப் பர்சன்டேஜ் வந்து ஆண்களுக்கு கம்மியாக இருக்குது, பெண்களுக்கு மிக அதிகமான பெர்சன்டேஜ் வந்து இந்த மாதிரியான பாலியல் சீண்டல்கள் நடக்குது. அப்படிங்கும்போது நம்ம இதையே தான் அதிகமாக பேச வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. பட் யாருக்கானாலும் இந்த சில்மிசம் சீண்டல் நடக்கக்கூடாதுன்னா சமூகத்தில் என்ன மாற்றம் வரணும் டாக்டர்? ஓகே. ஸோ பெண்கள் வந்து முன் வந்து இதை வந்து பேசுகிறாங்க, அதை ஓப்பன் அப் பண்ணுற ஒரு இடத்துக்கு வராங்கன்னும் போது அதை நம்ம வரவேற்கணும். அதை வந்து அவங்க சொல்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸ், சேஃப் ஸ்பேஸை நம்ம கொடுக்கணும். புரியுதுங்களா? ஸோ இது நம்மளோட ஒரு கூட்டு பொறுப்பு இருக்குது. சமூகத்துக்கும், பள்ளி, ஆசிரியர்கள், போலீஸ், சட்டத்துறை, ஸோ எல்லாருக்குமான ஒரு கூட்டு பொறுப்பு இருக்குது. பத்திரிகை, ஸோ எல்லாரோட கூட்டு பொறுப்பை வந்து நீங்கள் உணர்ந்து இந்த மாதிரியான பெண்களுக்கு ஆதரவு கொடுத்து அவங்க இன்னும் நிறையா அவங்களோட லிவ்டு எக்ஸ்பீரியன்ஸஸை பேசுகிறதுக்கான சேஃப் ஸ்பேஸை கொடுத்தோம்னா இன்னும் நிறைய பெண்களுடையக்கு ஒரு வழிகாட்டுதலாகவும் இருக்கும். அதுதான் வைத்தியத்தில் சிறந்த வைத்தியமே. நிறைய பெண்கள் எடுத்து பார்த்திங்கன்னா அபியூஸ் ஒரு தடவை நடந்திருக்காது, பல தடவை நடந்திருக்கும். ஒருத்தரே பல தடவை நடந்திருக்கும். அப்போ இது வந்து ஒரு பேட்டர்ன் வந்து இங்கே இருக்கும். அந்த அப்யூசர்கிட்டையும் ஒரு பேட்டர்ன் இருக்குது, அந்த அப்யூசர் யாரை சூஸ் பண்ணுறாங்கன்றதுலேயும் ஒரு பேட்டர்ன் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம முன்கூட்டி நம்ம உணர்ந்துட்டோம்னா, சக மனிதர்களோடு நம்ம இதை கொஞ்சம் பேசணும்னா, மனசை விட்டு பேசணும்னா, அந்த எமோஷ்னல் ஸ்டேட்லேருந்து நம்ம கொஞ்சம் வெளியே வருவோம், கொஞ்சம் தைரியம் வருவோம். ஸோ அந்த பேட்டர்னை வந்து நம்ம வந்து உடைக்க முடியும். அதுக்கு வந்து பெண்கள் தைரியமாக வெளியில் வந்து சொல்லணும். அப்படி சொல்லும்போது பொது சமூகம் சப்போர்ட் பண்ணாட்டியும் பரவாயில்ல, அவங்கள அசிங்கமாக பேசாமல் இருக்கணும் இல்லையா? அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அவங்கள கேரக்டர் அசஸ்னேட் பண்ணி மேலும் மேலும் அவங்கள அசிங்கப்படுத்தும் போது அவங்களுக்கு வர தைரியமும் வராமல் போயிடும் இல்லையா? கண்டிப்பாக உண்மைதான், 100% இது உண்மைதான். ஓகே, தேங்க்யூ டாக்டர். நல்லது, வணக்கம். உங்கள் தங்க நகையை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. Team Education, Montessori Teacher Training Institution.